வங்கி கணக்குகள் மையப்படுத்தி அதனை சூறையாடுகின்ற மோசடி தொடர்பான விடயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. போலீசார் பொதுமக்களுக்கு தொடர்பாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வங்கி கணக்குகளை சூறையாடும் புதிய வகை மோசடி கண்டுபிடிப்பு, போலீசார் எச்சரிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முதல் பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். வங்கி கணக்குகளை சூறையாடும் புதிய வகை டிஜிட்டல் மோசடி குறித்த தகவல்களை இலங்கை போலீசார் கண்டறிந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அடையாளம் தெரியாத இலக்கத்திலிருந்தோ அல்லது உங்கள் நண்பரின் பெயரிலேயோ வரும் சந்தேகத்துக்குரிய APK, அதாவது .apk எனும் அபாயகரமான அந்த கோப்பை அல்லது ஃபைலை நீங்கள் பதிவிறக்கம் செய்து திறந்தால் உங்கள் கைத்தொலைபேசியின் கட்டுப்பாடு ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்றுவிடும் என்பதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதன் மூலம் உங்கள் குறுஞ்செய்திகள் மற்றும் OTP குறியீடுகள் போன்ற முக்கியமான தகவல்கள் ஹேக்கர்களுக்கு தெரிவதால் வங்கிக் கணக்குகளில் உள்ள பணத்தை கூட அவர்கள் கொள்ளையடிக்க வாய்ப்பிருக்கிறது. இதன் காரணமாக உங்களுக்கு வரும் செய்திகளை திறக்கும் போது அவதானமாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இலங்கையில் உள்ள ஸ்மார்ட் போன் பயனாளர்களுக்கு வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சமூக ஊடகங்கள் ஊடாக APK கோப்புகள் அனுப்பப்படுவதை போலீசார் அவதானித்திருக்கிறார்கள். APK கோப்பு என்பது ஆண்ட்ராய்டு பேக்கேஜ் கிட் ஆகும். இது ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களில் செயலிகளை ஆப்ஸ், அதாவது செயலிகள் நிறுவுவதற்கான ஒரு செட்டப் ஃபைல் ஆகும். சமூக ஊடகங்கள் ஊடாக உங்களுக்கு வரும் திருமண அழைப்புதல், மின்சார கட்டணம் அல்லது அதிர்ஷ்ட லாப சீட்டு போன்ற பெயர்களில் அனுப்பப்படும் இந்த APK கோப்புகளை ஒரு படம் அல்லது PDF என கருதி அழுத்தியவுடன் அது உங்கள் ஸ்மார்ட் போனில் உள்ள ஒரு செயலியாக தானாகவே நிறுவப்படும். இதன் பின்னர் ஹேக்கர்களுக்கு உங்கள் மொபைல் போனில் உள்ளவற்றை கட்டுப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கின்றது. அதன் மூலம் உங்களுக்கு வரும் குறுஞ்செய்திகளை அவர்களால் வாசிக்க முடியும் என்பதோடு உங்கள் வங்கி கணக்குகள் தொடர்பான ரகசிய OTP குறியீடுகளை நீங்கள் அறியாமலேயே ஹேக்கர்களின் கைகளுக்கு சென்றுவிடும் அபாயம் இருக்கிறது. இதன் காரணமாக அடையாளம் தெரியாத இலக்கத்திலிருந்தோ அல்லது நண்பரின் பெயரிலிருந்தோ வரும் இவ்வாறான சந்தேகத்துக்குரிய APK கோப்புகளை ஒருபோதும் பதிவிறக்கம் செய்யவோ அல்லது திறக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. உங்கள் தொலைபேசிக்கு தேவையான செயலிகளை பதிவிறக்கம் செய்யும் போது எப்போதும் கூகுள் பிளே ஸ்டோர் அல்லது ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஆகியவற்றை மட்டும் பயன்படுத்த வேண்டும். அத்துடன் தொலைபேசிக்கு செட்டிங்ஸில் உள்ள இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் என்ற தெரிவை முடக்கி டிசேபிள் என்ற நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் இங்கே வலியுறுத்தப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் இவ்வாறான மோசடியில் சிக்கினால் உடனடியாக உங்கள் வங்கிக் கணக்குகளை முடக்கிவிட்டு அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திற்கோ அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கோ கணினி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கோ அறிவிக்குமாறும் இலங்கை போலீசார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போது மக்களின் வங்கிக் கணக்குகளை அடிப்படையாக வைத்து அதனை இலக்கு வைத்து ஹேக்கர்கள் இப்போது பல்வேறு சூட்சுமமான நடைமுறைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமுக்கு APK என்று சொல்லப்படுகின்ற அந்த கோப்பு வழங்கப்பட ஃபைல் உங்களுக்கு அனுப்பப்படும். அந்த ஃபைலை நீங்கள் ஓபன் செய்கின்ற போது அதில் உங்களுடைய ஒரு ஆப்பாக உங்களுடைய கையடக்க தொலைபேசியில் அது பதிவிறக்கம் செய்யப்படும். அதற்கு பிறகு ஹேக்கர்கள் அந்த உங்களுடைய கையடக்க தொலைபேசியை முற்றாக தம்பசப்படுத்தி உங்களுடைய OTP இலக்கம், வங்கி கணக்குகள், உங்களுடைய மெசேஜ்களுடைய பலவற்றை அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு உங்கள் வங்கி கணக்குகளை முடக்குவதற்கு அல்லது அதில் உள்ள பணத்தை கையகப்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இதன் காரணமாக உங்களுக்கு தெரியாத இலக்கத்திலிருந்தோ அல்லது உங்கள் நண்பர்கள் என்று சொல்லப்படுகின்ற வட்டாரத்திலிருந்து இவ்வாறான கோப்புகள் அது அனுப்பப்பட்டால் உடனடியாக அவருடைய அழைப்பை ஏற்படுத்தி அது என்ன என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்த பின்னர் நீங்கள் ஓபன் செய்து பாருங்கள். தெரியாத இலக்கத்திலிருந்து வருகின்ற எந்த விதமான ஃபைல்களையும் ஓபன் செய்து பார்க்க வேண்டாம். அவ்வாறு பார்த்தால் உங்களுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. வங்கி கணக்கு முடக்கப்படுவதை விட உங்கள் வங்கி கணக்கிலிருந்து பணம் களவாடப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் அவ்வாறான சம்பவத்தில் நீங்கள் இப்போது மோங்கொடுத்திருந்தால் அது தொடர்பான விடயங்களை நீங்கள் இப்போது மோங்கொடுத்து அதை நீங்கள் ஒரு அவமானமாக கருதி அதனை நீங்கள் இன்னும் தெரியப்படுத்தாமல் இருந்தால் உடனடியாக தொடர்பாக நீங்கள் உங்கள் வங்கிகளுக்கு சென்று உங்களுடைய கணக்கை முடக்கிவிட்டு அருகின்ற போலீஸ் நிலையம் அல்லது குற்றப்புலனாய்வு திணைக்களம், கணினி குற்றப்பிரிவு ஆகியவற்றுக்கு சென்று முறைப்பாடு செய்தால் அது தொடர்பான விடயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கும். எனவே இந்த விடயத்தில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருங்கள் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்த அந்த செய்தியை நாங்கள் எடுத்திருந்தோம்.